ஹலோ மக்களே, நான் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இறால் கருவாடு வறுவல் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ பாருங்கள், பார்க்கும்பொழுதே வந்துட்டு எவ்வளோ அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து நல்லா வந்துட்டு வதக்கி தான் வந்து சாப்பிட போகிறோம். ஒரு சூப்பரான சைடிஷ், சுடு சாதத்துக்கும் வந்துட்டு போட்டுக்கலாம், அதே மாதிரி சைடிஷாகவும் வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். தேவையான அளவு வந்துட்டு எண்ணெய் சேர்த்துருக்கோம். நீங்கள் நல்லெண்ணெய் இருந்தால் கூட வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுமே வந்து கொஞ்சம் கடுகு உளுந்தம் பருப்பும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் வந்துட்டு நல்லா வந்து பொரிஞ்சு வரட்டும். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு கொஞ்சம் கறிவேப்பிலை வந்து ஆட் பண்ணிக்கலாம். கறிவேப்பிலையும் வந்து நல்லா வந்துட்டு எண்ணெயிலே வந்து பொரியட்டும். பொரிஞ்சதுக்கு அப்புறமா 2 பெரிய வெங்காயத்தை வந்துட்டு இந்த சைஸுக்கு வந்து நான் வந்து கட் பண்ணி உள்ளே சேர்த்துருக்கேன். பொடிசாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துருக்கேன். பெரிய வெங்காயம் தான் சேர்க்கணும்னு கிடையாது, நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தால் கூட வந்து ஆட் பண்ணிக்கோங்க, இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஸோ இந்த வெங்காயம் வந்துட்டு கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு எண்ணெயிலே வந்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கோங்க. ஸோ வதக்கும் பொழுது வந்துட்டு சூப்பராக இருக்கும். நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகி வந்துருச்சு பாருங்கள். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நான் 2 தக்காளி பழத்தை வந்துட்டு பொடிசாக பழுத்ததை வந்து கட் பண்ணி உள்ளே சேர்த்துருக்கேன். தக்காளி வதங்குறதுக்காக கொஞ்சம் வந்துட்டு கல்லுப்பும் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ தக்காளி வந்துட்டு சீக்கிரமாக வந்து மசிஞ்சு வந்துடும். நல்லா மசிஞ்சாதான் வந்துட்டு நல்லாயிருக்கும். ஸோ கல்லுப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க. அப்படி விட்டுட்டு வெளியில் வேறு வேலை பார்க்க ஆரம்பிச்சிடாதீங்க, அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அடுப்பில் வேலை பார்க்கும்பொழுது அடுப்பு பக்கத்துலேயே தான் நின்று வந்து பார்க்கணும், அப்போ தான் வந்துட்டு நம்ம கரெக்டாக இருக்கும். நல்ல தக்காளி எல்லாமே வந்துட்டு வதங்கிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் வந்துட்டு இந்த கரண்டியில் நான் வந்து அரை கரண்டி அளவுக்கு சாம்பார் பவுடர் வந்து சேர்த்துக்கிறேன். இந்த கரண்டியே வந்துட்டு ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் வந்து இருக்கும், சின்ன கரண்டி தான். ஸோ அதுலேயும் வந்து பாதி தான் வந்துட்டு நான் வந்து இப்போது சாம்பார் பொடி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் வந்துட்டு இந்த அந்த வெங்காயம் தக்காளியோடு நல்லா வந்து வதக்கிக்கோங்க. அதோட மிக்ஸ் ஆகும் பொழுது இன்னும் வந்து டேஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ நல்லா வதக்கிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கருவாடு வந்துட்டு 100 கிராம் அளவுக்கு வந்துட்டு உள்ளே சேர்த்துருக்கோம். இதை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு நீங்கள் எண்ணெயிலே வந்து நல்லா வந்து அதோடு சேர்த்து வதக்கிட்டு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் ஒரு எமர்ஜென்சி சீக்கிரமாக சாப்பிடணும், ஒரு நான்வெஜ் சாப்பிடணும் போல் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா சடனாகவே நீங்கள் நார்மலாக எண்ணெயை காய வச்சு அதில் வந்து போட்டுட்டு லைட்டாக உப்பு ஆட் பண்ணி சாப்பிட்டிங்கனாலே வந்துட்டு சூப்பரான சைடிஷாக இருக்கும். கிராமங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா களி கூழ் இதுக்கெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி தான் சாப்பிட்டு பழக்கம். ஸோ அதனால தான் சொல்கிறேன், ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். இப்போ தேவையான தண்ணி சேர்த்துருக்கோம். எனக்கு சாதத்தில் பெசரி சாப்பிடணும், குழம்பு பதத்துக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் வந்து தண்ணி வற்றினதுமே வந்து அடுப்பை வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வந்துட்டு வதக்கி கடிச்சிக்கிற மாதிரி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்துட்டு நல்லா வந்து தண்ணி எல்லாம் வற்ற விட்டுட்டு கருவாடு வந்து வெந்ததுக்கப்புறம் வந்து இறக்குங்க. ஸோ நீங்கள் முன்னாடியே இறக்குனாலும் எப்படி இறக்குனாலும் கருவாடு வெந்துருச்சு அப்படிங்கிறத பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க. இது வந்து சாதத்தில் போட்டு பெசரி சாப்பிட்றதுக்கும் சைடிஷ்னு சொல்லிட்டு ரெண்டுக்குமே வந்து சூப்பராக இருக்கும். இப்போ பால் கொடுப்பாங்க இல்லையா தாய்மார்கள், அவங்களாம் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் வந்துட்டு அதிகமாக வந்து யூஸ் பண்ண சொல்லுவாங்க. குச்சி கருவாடு வந்து அதிகமாக யூஸ் பண்ண சொல்லுவாங்க, பால் கருவாடு யூஸ் பண்ண சொல்லுவாங்க. நீங்கள் வந்து பாசிப்பருப்பு சாதம் இருக்கும் இல்லையா, பாசிப்பருப்பை நல்லா கடைஞ்சிட்டு அதை வந்து சுடு சாதத்தில் போட்டுட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா பெசரி சாப்பிடணும். அந்த பாசி பருப்பு ஒயிட் ரைஸ்க்கு சைடிஷ் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் குச்சி கருவாடை வந்து நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பால் வந்துட்டு உங்களுக்கு அரை மணி நேரத்தில் பயங்கரமாக வந்து சுரக்க ஆரம்பிக்கும். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் சொல்கிறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சி, ரெசிபி பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதே போல் ரெகுலராக நம்மளுடைய சேனல் வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கும். எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார்